கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். த ஹோலி லேண்ட் டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுதினம் பாதம் கதியே, அனுதினம் பாதம் கதியே, அடியார்க்கு கிருபமதியே, அடியார்க்கு கிருபமதியே, அனுக்கிரகத்தில் அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, வந்தினைகள் நெடுகில் வலையுலகில் என் கிருதயம், வந்தினைகள் நெடுகில் வலையுலகில் என் கிருதயம், வல்லவனி என்னவையோ, வல்லவனி என்னவையோ, வந்திடுமோ பின்னவையோ, வந்திடுமோ பின்னவையோ, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தில் திருக்கரங்கள் தருண நல்ல சேட்சையில் ஞான் பதறுகில்லார், தருண நல்ல சேட்சையில் ஞான் பதறுகில்லா, மக்களங்கில் மக்களங்கில் சாசனைகள், ஸ்நேகத்தில் பிரகாசனைகள், ஸ்நேகத்தில் பிரகாசனைகள், அனுக்கிரகத்தில் ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, பாரிடமா பாழ்மணலில் பாலிடும் ஞானில் கணலில், பாரிடமா பாழ்மணலில் பாலிடும் ஞானில் கணலில், மரணதினோ பருமளவில், மரணதினோ பருமளவில், மறங்கிடும் ஞான் மார்விடத்தே, மறங்கிடும் ஞான் மார்விடத்தே, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, திருக்கரங்கள் தருண நல்ல சிகிச்சையில் திருக்கரங்கள் தருண நல்ல சிகிச்சையில் பதறுகில்லா, மக்களங்கில் சாசனங்கள், மக்களங்கில் சாசனங்கள், ஸ்நேகத்தில் பிரகாசனங்கள், ஸ்நேகத்தில் பிரகாசனங்கள், அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, அனுக்கிரகத்தில் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே, பாரிடமா வாழ்மணலில் பாக்கிடும் ஞானில் கணலில், பாரிடமா வாழ்மணலில் பாக்கிடும் ஞானில் கணலில், மரணதினோ வருமளவில், வருமளவில் மறங்கிடும் ஞான் மார்பிடத்து, மறங்கிடும் ஞான் மார்பிடத்து, அனுக்கிரக அதிபதி கரைகளை கட்டி அபிஷேகத்தில்
பரிசுத்தாவியானவரே, 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 மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமே, இப்போது நம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தெய்வத்துடைய அளவில்லாத வல்லமை இறங்குவதாக. அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. இருக்கிற இடங்களில் கர்த்தரை துதியுங்கள். கரங்களை தட்டி அபிஷேகத்தை அந்திய பாசையில் கர்த்தர் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அபிஷேகத்தில் சிறு பிள்ளைகள் துதிக்க அக்கினி அக்கினி தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, இழந்த கிருபைகளை பெற்றுக்கொள். சகோதரி பெற்றுக்கொள். ஒரு சகோதரி மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அக்கினி ஆண்டவர் ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். கிருபை 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 இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் ஐயா, இந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நினைத்திருக்கிறோம், நனைந்திருக்கிறோம். ஆனால் தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாத்திராகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். மோசே, நீ மேலே ஏறி வா. நமக்கு ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. கீழே பார்க்கிற பிள்ளைகள் அல்ல, நம்ம குனிந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நிமிர்ந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். மேலானவைகளை 121 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசுவிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நான் பிரசங்கிக்கிற என் தெய்வத்திலிருந்து ஒத்தாசை வரும். வரும். ஒரு சாமானியப்பட்ட தெய்வம் இல்லை. சூத்திரம். அவரை நோக்கி பார்த்தாலே போதும். 34 சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அவரை பார்த்தேன்னா வெட்கப்பட மாட்டேன். ரோமர் 10:11 வாசித்து பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போனது இல்லை என்று வேதம் சொல்லுது. தனி மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனுஷன் எடுத்துக்கட்டி சொல்றது அல்ல, தேவ வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டே போக மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கவலைகள் உன்னை நோக்கி வந்தாலும் சரி, கஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் சரி, பிரச்சனை உன்னை நோக்கி வந்தாலும் சரி, மரணமே உன்னை நோக்கி வந்தாலும் சரி, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் சபை வெட்கப்பட்டு போவதில்லை, உன் பேரன் பேத்தி வெட்கப்பட்டு போவதில்லை, உன் சந்ததி வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட மாட்டா, நீ வெட்கப்பட மாட்டா. பிரசங்கிக்கிற இயேசு வெட்கப்படுத்தாத தெய்வம். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. மேலே ஏறி வந்து
தூங்கிட்டு இல்ல, மேலே ஏறி வந்து என் பக்கத்துல உட்கார். மினிஸ்டர் வாராரு, இசட்டுடைய பாதுகாப்பு எத்தனை AK-47 தெரியுமா? ஒரு ஆளை காப்பாத்த. ஆனாலும் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. என் அப்பன் சொல்றாரு, உன்னை நான் பாதுகாப்பேன். ஒரு விசுவாசிய கர்த்தர் பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னார், மேல வா, கீழே பார்க்காத, மேல வா. நமக்கு ஒரு நல்ல மேலான அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல தருவார். மேலே வா, என்னோடு இரு என்று சொல்லி. அதே என்னோட வசனம் யாத்திராகமம் 24:1 வாசித்து பாருங்கள். நீயும் பின்பு மோசேயின் 24:1 பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்களா. நீயும் ஆரோனும். என்ன அழகான சவுண்டுப்பா, வாசிங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும். நீயும் பிளஸ் ஆரோனும், நீயும் ஆரோனும், நாதாபும் அபியூபும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். அங்க இருக்கட்டும். இருத்த வேண்டியவனை இருத்த வேண்டிய இடத்துல இருத்தணும். ஒரு அல்ல சொல்லுங்க. இல்லது தலைக்கு மேலே ஏறிடுவான். இருத்த வேண்டியவனை இருத்த வேண்டிய இடத்துல இருத்தணும். ஆதியாகமம் புத்தகத்தை குறித்து பேசும்போது 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு மீண்டும் உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அழைத்து கொண்டு போகிற அந்த கொல்கதா காட்சி, அந்த மரணம், அந்த காட்சி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆபிரகாம் கீழே நீங்கி போகல. ஆபிரகாம் எங்க போனா? மேல நோக்கி வா, வா ஆபிரகாமே, நீ மேல வா, மேல வா, நான் குறித்த இடத்தில் உன் மகனை பலி செலுத்து, மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. குறித்த இடத்தில் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாம் குறித்த இடத்தில் வந்தார். அந்த இடத்தில் வரும்போது வேலைக்காரரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டான். உங்களுக்கு இதான் இடம், இனி நானும் பிள்ளையண்டானும் மாத்திரம்தான் நாங்க போனோம். நானும் என் மச்சனே ஜவுமணியும் ஐயாபதி கோயில்ல நான் சங்கு ஊதுவேன், அவரு மணி அடிப்பார். அதெல்லாம் இப்ப பாட முடியாது. நான் உத்திராட்ச கொட்டை கழுத்தில் போட்டு காவி ஆடை உடுத்து நான் சங்கு ஊதி கொண்டிருப்பேன், அவர் மணி அடிப்பார். கருவறைக்குள்ள நின்று பூஜை பண்ணுன்னு நாங்கள். அவர் ஜெவமணி, நான் ES மணி. ஒரு காலத்துல உருப்படாத மணி, இன்னைக்கு உருப்படியா வச்சிருக்காரு. ஒரு அல்ல சொல்லுங்க. இப்ப உருப்படி விலை கூடுதல். அன்னைக்கு எங்களுக்கு விலை இல்லை, இன்னைக்கு நல்ல விலை. பேரே மணி. சொந்தமில்ல, பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாக்கம் தீர்க்க யாரும் இல்லை. உலகம் மாயைதான், மாற்றம் உலகம் மாயைதான். சொந்தமில்ல, பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான், மாற்றம் உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தோருண்டு. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே.
சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்லை. சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்லை. சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம் உலகம், மாயைதான். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தலாம், நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்த வேண்டியவர்களை நிறுத்தணும். அண்ணன் தம்பியும் இறக்கமா பேசினா தான் தெரியும். அழகா சொன்னார் ஆண்டவர். அவனு 73 வரை அங்க நிக்கட்டு, நீ மாத்திரம் மேலே ஏறிவா. யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை புரட்டி பாருங்கள். அதை திறந்த போது, எதை திறந்த போது? பெட்டியை திறந்த போது. வாசிங்க. அதை திறந்த போது, திறந்த போது பிள்ளையை கண்டாள். வேற என்னத்தை காண்பாள்? ஒரு பெட்டி கிடக்குது. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. பார்வோனுடைய குமாரத்தி, அவளுக்கு ஈவு இரக்கமில்லாத பார்வோன், அவன் இருதய கடினமுள்ள பார்வோன். இப்போ உள்ள சில விசுவாசிகளை போல, நான் உங்களை சொல்லல, இருதய கடினம். பார்வோனுக்கு மகா வேதம் சொல்லுது ஸ்நானம் பண்ண வருகிறாள். ஸ்நானம், முக்குதல், அமுக்குதல், பேப்டிசோ, குளித்தல். அருளப்பர் சொல்றாரு, குளித்து விட்டவன், தெளித்து விட்டவன் அல்ல, குளித்து விட்டவன், முக்கி விட்டவன். ஒரு அல்ல சொல்லுங்களா? இந்த கடினமான உபதேசம் தான். குளித்து விட்டவன் முழுதும் சுத்தமா இருக்கிறான். ஸ்நானம் பண்ண வருகிறாள் பார்வோனுடைய குமாரத்தி மகள். பார்வோனுடைய குமாரத்தி மகள் ஸ்நானம் பண்ண வருகிறாள். பெட்டியை கண்டாள். இடந்துட்டு போட்டுமேன்னு சொல்லல, இந்த பெட்டி தேவ கிருபை உள்ள பெட்டி. நம்ம போறோம் வாரோம், என்னதெல்லாமோ கிடக்குது, என்னதெல்லாமோ கிடக்குது. நம்ம பார்க்காம போறோம், பார்த்தாலும் தப்புதான், பார்க்காம போனாலும் தப்புதான். அவ பார்த்துட்டா. உடைய தோழி இடத்துல சொன்னா, அந்த பெட்டி எடுத்துட்டு வா என்றாள். அவள் ஓடி போய் இந்த பெட்டி எடுத்து கொண்டு வந்தார்கள். அதை திறந்த போது, அதான் வசனம், அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் அது ஒரு எபிரேய குழந்தை இருக்குது. ஐயோ, முகம் சுழிச்சி. எகிப்தியர்களுக்கும் எபிரேயருக்கும் ஆகாது. ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடித்ததை பார்த்த மோசே ஒரே அடியில அடிச்சு ஒரே கையினால குண்டு தோண்டி புதைச்சவனாக்கும். சிலவனை புதைக்காம விடவும் கூடாது. இன்னைக்கு மோசே இருந்திருந்தால் கொஞ்சம் பேரை கொண்டு இருப்பாரு, கொன்னு புதைச்சிருவான். எபிரேய குழந்தை, எடி என்னம்மா, எடிங்க வாங்கடி. எல்லா சிநேகிதிகளும் ஓடி வருகிறார்கள். என்னம்மா? குழந்தை, எபிரேய குழந்தை. அதேதான் இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ, எபிரேய குழந்தை வருகிறா. தூரத்திலிருந்து ஒரு பெண்ணு ஓடி வருது, வாலிப பொண்ணு ஓடி வாரா, சில்வண்டு மாதிரி வருது. சமாரிய ஸ்திரீ ஓடி வாரது போல வருது. சமாரிய ஸ்திரீ, சமாரிய பெண்ணு, நாகமானுக்கு உபதேசம் சொன்ன அந்த பொண்ணு ஓடி வாரது மாதிரி வருது. ஓடி வந்து, அம்மா என்னடி, இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கிறதுக்கு நம்ம ஒரு பால் ஊட்டும் தாயை அழைத்து வரட்டுமா? என்ன காஸ்பல், என்ன சுவிசேஷம், என்ன ஊழியம். தி ஃபர்ஸ்ட் மிஷனரி மரியா சுவிசேஷம் சொல்ல வர பாருங்க. இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி வளர்க்க நான் அழைத்து வரட்டுமா என்றாள். ஸ்டாப் பண்ணாதடி, ஓடிப்போ. ஓடுறா. பெத்த தாய, மோசைய பெத்த தாய வளர்ப்பு தாயாக அழைத்து கொண்டு வருகிறாள். பெத்தவளே, நீ உன் பிள்ளைய வளர்க்க தான் கர்த்தர் உனக்கு தந்திருக்காரு. கவனமா இரு. வளர்க்கிறதுக்கு வாரா. பிறந்த 3வது மாசமே
மத்திய அரசர் ஒன்றிய அரசுல சம்பளம் வாங்கின ஒரே ஒருத்தன் மோசே. ஒரு அல்ல சொல்லுங்களா? பிறந்த 3வது மாசமே அவனுக்கு மத்திய அரசாங்கத்துல சம்பளம் கிடைத்தது. பெத்த தாய் அவனுக்கு சம்பளம் வாங்கி வளர்த்தாள். சபையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் ஈவாக தந்திருக்கிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், விலை கொடுத்து வாங்கியிருக்கார். சம்பளம் கொடுத்து மோசையை வளர்த்தாள். வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான், பெரியவனாகி விட்டான். வில் வித்த, வாழ் வித்த, வந்த வித்த, இந்த வித்த, எல்லா வித்தையும் படித்தான். நான் ஒரு சின்ன சிலம்பு விளையாட்டுக்காரன். சிலம்பு விளையாட்டு நிறைய அடவுகள் முறைகள் உண்டு. எங்க சித்தப்பா ஆசாம் குரு, நான் சீசன். அங்க 12 பேர் விளையாடணும். சித்தப்பாவுக்கும் எனக்கும் போட்டி. தவப்பனும் போனோம். அதுல சில விளையாட்டுகள் தீயினால் விளையாடக்கூடியது, ஆயுதங்களால் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இப்படிப்பட்டதை பிளட் ரிலேஷனுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த குரு அப்படி கொடுப்பாங்க. இல்லது மிகவும் நம்ப தகுந்தவர்களுக்கு கொடுப்பாங்க. எங்க சித்தப்பா எனக்கு தந்தார். இந்த கத்தி குத்து, இறங்கி அடிக்கிறது, இப்படிப்பட்டவங்க. சித்தப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மைதானத்தில் வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு நான் சித்தப்பா சுற்றி வந்து ஸ்டெப்பு போட்டு தான் அடிக்கணும், இத்தனாவது ஸ்டெப்பில் அடிக்கணும்னு சொல்லி தந்தார் சித்தப்பா. நான் சித்தப்பா சொல்லி தந்ததை மறந்து அண்ணே விடாதண்ணா, அண்ணே விடாத அப்படின்னா நம்ம ஆட்கள் சில ஃபேன்ஸ் வந்துருவேன். அண்ணே விடாதண்ணா, நான் கிராஸ் பண்ணி சித்தப்பா அடிச்சேன். சித்தப்பா விழுந்துட்டார். நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சு வந்தோம். கெட் அவுட். மைதானத்தை விட்டு அந்த நிமிஷம் எங்க சித்தப்பா என்ன வெளியே தள்ளிட்டார். ஒரு அல்ல சொல்லுங்க. அடிமர அண்ணோட போச்சு. மோசே, வீரமுள்ள மோசே, எபிரேயனை எகிப்தியர் அடிப்பதை பார்த்து கொண்டான். நல்ல படிச்சவன், அறிவு உள்ளவன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், கொஞ்சம் கோபக்காரன் தான். கோபம் இல்லாம இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கஞ்சி வச்சு தலையில ஊத்திடுவீங்க. இந்த கோபத்துக்கே இப்படி நீங்க நின்னா, நாங்க கோபப்படாம இருந்தா நீங்க எங்களுக்கு தாலாட்டு பாடி, ஜெபராஜே நீ பணகுடிக்கு போ, இஎஸ் மணியே நீ சாந்தபுரத்துக்கு போ நீ ஆக்கியிருப்பீங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் என்னது இருக்கும்? குணமும் இருக்கும். நாங்கள் உங்களை கண்டிச்சா நான் உங்களை தூக்கி சுமக்கிற தகப்பனாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்க மறக்க கூடாது. ஊழியக்காரருடைய கண்டிப்பு உங்களுக்கு தேவை. நீதிமான் என் தலையை கொட்டுவது என் தலைக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறது போல உள்ளது. நீதிமான் கொட்டணும், 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 நீதிமான் கொட்டணும். இல்லாம இருந்தால் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. மோசே எகிப்தியனை கொன்றதால் செய்தி வெளியே வந்துவிடும் என்று நினைத்தான். அடுத்த நாள் 2 எபிரேயன் அடி வைக்கிறான். உங்களுக்காக தானடா நான் எகிப்தியனை அடிச்சு கொன்னேன், எங்களையும் துரைத்தனம் பண்ணலாம் என்று வந்தாயோ என்றான். தெரிந்து விட்டது காரியம் என்று நினைத்த மோசே ஓடுறான் 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 ஓடுறான், நேர மாமனார் வீட்டுக்கு ஓடுறான். ஓடுறவன் எல்லாம் யாருக்கு வீட்டுக்கு ஓடுறான்? யாக்கோபு ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான், நேர சித்தப்பா வீட்டுக்கு போகல. யாருக்கு வீட்டுக்கு ஓடுறான்? சிலவன் பெண்ணு கெட்டுதான் தெரியுது, முழுவதும் மாமனார் வீட்டில் தான் இருக்கான். அவன் அங்க போறதில்லை. நல்ல மாமனார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல வரல, நானும் அப்படிதான். எனக்கு சாட்சி சொல்லல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மாமனார் வீட்டுக்கு போறேன். நான் போகும்போது பார்த்தேன், ஒரு 7-8 பசுமாடு கிடக்கு, 2-3 வைக்கோல் போர் நிக்குது. மாமனார் வீட்டுக்கு போறேன். காலையில் டீ தருவாங்கன்னு பார்த்தேன், தரல. 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணிக்கு மாமியார் டீ கொண்டு குடுமா அப்படின்னு சொல்றாங்க. என் மனைவி எனக்கு டீ கொண்டு தரா. எத்தனை மணி ஆச்சு? 8 மணி. ஏன் அம்மா சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்டு தான் கொண்டு வருவாங்க. கொடுத்துட்டாங்க. நான் கால் எடுத்து வச்சேன். 3 மாசத்துக்குள்ள 7 மாடம் போச்சு, 3 வைக்கோல் போறம் போச்சு. எங்க மாமியார் சாணி எடுக்க பக்கத்து வீட்டுக்கு போய் சாணி எடுத்துட்டு வந்தாங்க.
எனக்கு ஜாதகம் அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால், மியூசிக் கொஞ்சம் போட்டு பாருண்டா. அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்த சனில 7.5 நாட்டான் தலையை சுத்துறான். 38 கண்டம். எத்தனையில கண்டம் சொல்லுங்க? எத்தனையில கண்டம்? ஏன் ஜாதகம் 38 கண்டம். இப்ப 76 ஆச்சு, இன்னும் கண்டம் வரல. கண்டத்தை மாற்றுகிற கிறிஸ்து இயேசு என்னை ரட்சித்தார். எனக்கு கண்டம் மணவாள குறிச்சி ஜோசியன் ராகவன் எழுதி தந்த ஜாதகம் 38 கண்டம். என் அப்ப இயேசு எழுதின ஜாதகம் எனக்கு 76 கண்டம் வரலையா? என்ன 38 ஓடும்? ஒரு அல்ல சொல்லுவா. நீ பயப்படாத. எப்படியோ மோசே மாமனார் வீட்டுக்கு போனான். தாய் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அவுத்துக்கிட்டு மோனே செய்ய மாட்டாங்க. மாமன் சொன்னார், வருமான மாமா பிள்ளை, ஓ இந்த பிள்ளைன்னு சொல்லியதை மழுப்பதுக்கு அது எந்த மாமன் கூப்பிட்டாலும் சரிதான். நீங்க மழுப்பதுக்கு பேசக்கூடிய பேச்சாக்கம் பிள்ளை, ஓ பிள்ளை மாமா பிள்ளை. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. நம்பாதே உலகை நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்ல, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதா உலகம் மாயைதா, ஏமாற்றும் உலகம் மாயைதா. பிள்ளை கொஞ்சம் ஆடு கிடக்கு, பிள்ளை அதை கொண்டு போறீங்களா? மாமா கொண்டு போறேன். பிள்ளை ஆடு மேய்க்க போயிட்டோம். ஒரு கம்பம் கொடுத்தாரு, பிள்ளை கொண்டு போறான். இவர் ஆடு மேய்ச்சிட்டு கிடக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள ஒரு உடம் செடி மாதிரி ஒரு முள் செடி தீ பிடிச்சு எரியுது. வனாந்தரத்துக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு பச்சை முச்செடி எரிவதை மோசே பார்த்தார். ஓ என்ன அதிசயம், என்னதோ ஒரு எரியுது. எவனோ விளையாடுறான்னு நினைச்சாரு. இல்ல, அது எரியுது, ஆனா வெந்து போகவில்லை. முச்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை என்று நினைத்த மோசே, யாத்திராகமம் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப்பு மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வேகாதிருக்கிறது என்ன? நான் இந்த பச்சை முச்செடி வேகாதிருப்பது என்ன? இது கரிந்து போகாதிருப்பது என்ன? இது எரிந்து போகாதிருப்பது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். சும்மா நின்னுட்டு தூரத்தில் நின்னுட்டு காவல் கிணறு விளக்கில் நின்றுட்டு நான் எட்டி பார்ப்பேன் என்று சொல்லி காமராஜர் நகரை எட்டி பார்க்கதல்ல, காமராஜர் நகருக்கு வரணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை ரசிச்சு பார்க்கிறியா, ருசிச்சு பார்க்கிறியா? ஆண்டவரை ருசிச்சு பார், அவர் நல்லவர். நாங்க ருசிச்சு பார்த்தவங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆண்டவரை ருசிச்சவங்களுக்கு அவர் நல்லவர். நான் கிட்ட போவேன், நெருங்கி வா, கிட்ட போவேன், வா, ரெச்சிப்போட விட்டுறாத, நெருங்கி கிட்டவா, நெருங்கி கிட்டவா. ரட்சிப்பு மாத்திரமல்ல, அபிஷேகம் மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஜீவிதம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தி மாத்திரமல்ல, நீ சீயோனுக்கு ஆயத்தமாகணும். மேலவா,
மேல வா, மேல என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. கரங்களை தட்டி, சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. இயேசுவே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. முச்செடி எரிந்து போகவில்லை, அது காய்ந்து போகவில்லை, அது கரிந்து போகவில்லை. அந்த முச்செடியை நான் பார்க்கணும். நடந்து வருகிறான், கிட்ட நெருங்கி வருகிறான். நெருங்க நெருங்க அனல் வந்திருக்கும் அவனுக்கு, அனல் வந்திருக்கும் மோசைக்கு. 4வது வசனம் வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டாரு, மோசே மோசே. அவருக்கு வேலையே அதான். சவுலே சவுலே, சாமுவேலே சாமுவேலே, ஆதாமே ஆதாமே. சாமுவேல்னா உங்க பேரும் அதுலயும் சுயநலம் இருக்குயா. அவர் என்ன கூப்பிட சொல்றாரு? அவருக்கு ஒரு ஆசை, இந்த மூத்த போதகர்களை கூப்பிடும் போது ஒரு பிளஸிங் தன்னால் வந்துடும் இல்லையா. கூப்பிட்டாரு. என்ன மோசேனியும் கூப்பிடல, கூசானியும் கூப்பிடல, மகனே. நான் அப்பான்னு, மகனே அப்பா, மகனே அப்பா. தகப்பனுக்கு மோனுக்குள்ள விஷயம் பிறகு சொல்றேன். மோசையை கூப்பிட்டார், மோசே அப்படின்னாரு. அவன் இதோ அடியேன். சிலவன் சொல்லுவான், உண்மை சத்தியமான அடியேன், கள்ளனை நம்பாத. அடியேனும்பா, அடிக்கதே அவனாதான் இருக்கும். அடியேன், நான் அடிக்க மாட்டேன்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை. உண்மை அடியேனை, அடிமை 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 நான் ஆண்டவரே. அடிமை சொல்லும் அடியேன். 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, கிட்ட வராத, உன் கால்கள் கிட்ட வராத. மோசே நீ கிட்ட வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்று, நாற்றத்தை கழற்றி தூர. நாத்தம், பீடி நாத்தம், சிகரெட் நாத்தம், பிராண்டி நாத்தம், கள்ளு நாத்தம், நாத்தம் 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 கழற்று. எபேசியர் 4:22. அந்தபடி மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போற பழைய மனுஷனை கழற்றுடா. அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுடா. கலத்த வேண்டியதை கலத்து. சொல்லுங்க, கலத்திட்டா? கலத்த வேண்டியதை கலத்து. ஒரு அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் மூடுறாங்க. நீங்க மூடுகதையும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ மூடாத. நீ எப்படி மூடினாலும் சரி, நாத்தம் தான். களத்து பாதரட்சியை, நாத்தம் பிடிச்ச பாதரட்சியை களத்து. மோசையை பார்த்து தேவன் சொல்ல காரணம் என்ன? கோபம் ஆகிய பாதரட்சை ஒன்று இருக்கு, களத்துடா. எரிச்சல் களத்து, பொறாமை களத்து, கோழி சொல்லுதல், குண்டடி சொல்லுதல், அடுத்தவனை கெடுத்து பேசியது களத்து. அந்த குணத்தை அவ்வளவு அக்கிரமத்தை நீ வச்சுட்டு வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் எவன் இருப்பான்? கழுத்த வேண்டியதை கழுத்து. பெருமை, அகந்த, ஆணவம், பெரிய பாஸ்டர் கழுத்து. ஜெர்மனி பாஸ்டர் பார்த்தோன்னு அவர் சொல்றார், சண்டாளன் பாவி, இப்படி என்ன பற்றி பேசுறாரு? அன்பு கலற்ற வேண்டியது நம்மகிட்ட நிறைய இருக்கு. கலற்ற வேண்டிய காரியங்கள் நம்ம இடத்துல நிறைய இருக்கு. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ கலற்றுனாரு. கலற்ற கிட்ட வராத, கலற்று. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, நீ ஆராதிக்கிற இடம் பரிசுத்த ஆலயம், நீ ஜபிக்கிற இடம் பரிசுத்த ஆலயம், நீ தேவனை மகிமைப்படுத்துற இடம் பரிசுத்த ஆலயம். கலற்ற வேண்டியதை கலற்று, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறி, மாற்ற வேண்டியதை மாற்று. சும்மா 4 வசனம் தெரிஞ்சா போதும். என்ன போல யாரும் இல்லை.
உண்மையே சொல்றேன், உன்னை போல யாரும் இல்லை. தன்னைத்தான் புகழுகிறவன் கர்த்தரால் புகழப்படக்கூடியவன். உன்னை கர்த்தர் புகழன்றான். நாங்க குப்பை. நான் குப்பை, நான் மைனஸ் ஜீரோ, குப்பை. என் ஸ்டோரியை கேட்டீங்கன்னா நீங்க காரை துப்புவீங்க. இப்படிப்பட்ட மனுஷனா, அப்படிப்பட்ட குப்பைங்க, ஒண்ணுக்கு உதவாது. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மோசே கிட்ட நீ மாத்திரம் வரலாம், நீ மாத்திரம் மேலே ஏறிவோ என்று தேவன் சொல்ல காரணம், மோசே தேவன் முச்செடியின் பக்கத்தில் வச்சு ட்ரைனிங் கொடுத்தார். களைச்ச வேண்டியதெல்லாம் களைத்திரு, களைச்ச வேண்டியதெல்லாம் களைத்து. நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என்னுடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை பார்வோரிடத்திற்கு அனுப்புவேன், வா. என் ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். எத்தனை மைலுக்கு தூரத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான். என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வருவதற்கு, ரட்சிப்புகள் நடத்துவதற்கு உன்னை நான் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இல்ல, பார்வோன், ஈவு இறக்கமில்லாத பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. ஆண்டவர் சில ஆட்களை வான்னு கூப்பிடுறாரு, சில ஆட்களை போன்னு சொல்றாரு. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. மோசேயே, என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வருவதற்கு நீ வா. வர சொன்னா வா, போ சொன்னா போ. அல்லா ஜோக்கரபோ ரக்கபா ரஹவுலகா மரதரி பிகந்தரிஷியாலபா. ஊழியத்திற்கு அழைப்பு பெற்ற பிறகும் கிட்டகாத்திரமா அந்த குடும்பத்தில் பேசின பிறகும் ஏராளமான ஊழியக்காரர்கள் மூலமாய் சுட்டி காட்டின பிறகும் இன்னும் ஒரு சகோதரே இன்னும் அந்த ஊழிய வாஞ்சை இல்லாம இருப்பதை நான் பார்க்கிறேன். ப்ளீஸ் ஆன்சர். அந்த சகோதரி யார்? எழுந்துரு, வா முன்னுக்கு. அலையோர தடவை கந்தரிஷி அலபா. கரங்களை தட்டி கத்தர சோதரன். அபால பௌர் ரபா ரபா நதரி கா பரபா கம ரதரி பியா ரபா. சொல்லு 2 வாரம். Praise the Lord. இந்த மகனை தற்கொலை பண்ண வேண்டிய இந்த மகன், தற்கொலை பண்ண வேண்டிய இந்த மகன் இன்றைக்கு உயிரோடு இந்த மேடையில் இருக்கிறான். லேஜோர் ஹபர 11 பௌஷா காரமான தெரியாலமா. சொல்லு. பராஜூடி பௌஷா பாரதியா. சொல்லு. சொல்லு. எத்தனை தற்கொலைக்கு பேச்சு பண்ணிருக்கு. Praise the Lord. போலாம். தற்கொலைக்கு முயற்சி கர்த்தர் அழைச்ச பாருங்க. தற்கொலைக்கு 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 முயற்சி செய்த ஒரு பிள்ளையை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பாதியிலை தாண்டிடுவே, பாதியிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பாதியிலை தாண்டிடுவே, பாதியிலை தாண்டிடுவே. என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. எகிப்துக்கு அனுப்புவேன், வா.
கடினமான இடத்திற்கு அனுப்புவேன் வா, மனாந்தரத்துக்கு அனுப்புவேன் வா, ஒரு வசதியும் இல்லாத இடத்துக்கு ஒன்னு அனுப்புவேன் வா, விரோதமான ஜனங்கள் மத்தியில் ஒன்னு அனுப்புவேன் வா, உன்னை கொலை செய்ய தேடக்கூடிய கூட்டத்திற்கு ஒன்னு நான் அனுப்புவேன் வா. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம் நான் அனுப்புவேன் வா, நான் உன்னை அனுப்ப போறேன் வா, நான் அனுப்புறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. கிதியோனுக்கு அப்படிதான் சொன்னார், நான் அனுப்புகிறது நான் அல்லவா. மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னை அனுப்புறது வா. 4:10 மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடு பேசினதற்கு பின்னாவது வாக்கு வல்லவன் அல்ல. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் சகல விதமான சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வல்லவன். அவன் சொல்றான், நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சமாளிச்சான். வேதம் சொல்லுதவன் வாக்கு வல்லவன், திறமை உள்ளவன், கிருபை உள்ளவன், அழைப்பு உள்ளவன். பேதுரு சொல்கிறான், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் நீ ஈயஸ்மணியை பார்த்து ஊழியத்துக்கு வரக்கூடாது. இயேசு கரங்களை தட்டி கத்தர சோதரம், ஈயஸ்மணி பார்த்து ஊழியத்துக்கு வரக்கூடாது. எஸ் ஜாது துரிபிகா, எஸ் ஹலாபோ கபார துரிபியா சோதரம். மனுஷனை பார்த்து ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஏமாந்து போயிருக்கீங்க, ஆண்டவரை பார்த்து வரணும். அழைப்பு இருந்தா வா, சும்மா எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு வராது. அழைப்பு அழைத்தவர் பெரியவர். நடத்துவார், அழைத்தவர் உன்னை நடத்துவார். அவர் எப்படி அழைச்சார் அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது சோதரன், நான் வாக்கு வல்லவன் அல்ல. சமாளிக்க கூடாது. ஊழியம் சமாளிப்பா அல்ல. என் அப்பனுடைய ஊழியத்தை நம்ம செய்யக்கூடிய கிருபையில நம்ம செய்யணும். செய்ய முடியலையா பைபிள் வச்சுட்டு போயிடணும். செய்ய முடியலையா வச்சுட்டு போயிரு. ஈயஸ்மணி இல்லாம இருந்தா ஜோமணி உண்டு, ஜோமணி இல்லாம இருந்தா ஓடமணி உண்டு, ஓடமணி இல்லாம இருந்தா ராஜமணி உண்டு, ராஜமணி இல்லாம இருந்தா சுந்தரமணி உண்டு, சோடாமணியே வருமா. அவருக்கு வேலைக்காரர்கள் ஏராளம். ஹல்லேலூயா. இன்னொரு அல்ல சொல்லு. ஊழியம் செய்து சுவிசேஷம் சொல்லி 4 பேருக்கு சொல்லி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தின ஒரு சகோதரி, அன்னைக்கு அந்த அழைப்பில் செய்த அந்த ஊழியத்தை நீ இப்ப செய்யல, கட் பண்ணிட்டா. யார் அந்த சகோதரி? ப்ளீஸ் ஆன்சர். வீடு வீடா போய் ஊழியம் செய்து அநேகம் பேர் ஆயத்தப்படுத்தின நீ இப்ப அதை கட் பண்ணிட்டா. யார் அந்த சகோதரி? வலிக்காத, எழுந்துரு. வெட்கப்படாத, எழுந்துரு. சோத்திரம். எத்தனை பேர் உன்னால ரட்சிக்கப்பட்டாங்க. உன்னை எவ்வளவு கனத்துக்குரிய பாத்திரமாய் நாம் மாற்றினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம். என்னை சமாளிச்சு பார்த்தான். என்னால முடியாது சொல்லாத. உன்னால முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை, என்னால முடியும் சொல்லு. உன்னால முடியும். மோசே நீ வா. ஆண்டவர் மோசே அழைத்தார். யாத்ராகமம் 19:20 வாசித்து பாருங்க. மோசே கர்த்தர் அழைக்கிறார்.
வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையில் 19:20. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனா. மோசே, the first calling from the God, மோசே நீ மேலே ஏறி வா. வேதம் சொல்லுது அவன் மேலே ஏறி போனான். உன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ கீழ்ப்படிங்க. என்ன சொன்னாரோ நீங்க அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தா போதும். கொலோசியர் 3வது அதிகாரம். கொலோசியர் பிள்ளைகள் எல்லாம் வேதத்தை நீ இங்க தான் வாசிக்கணும்னு சொல்லக்கூடாது. யாரு முந்துவீங்களோ நீங்க பாக்கியவாங்க. அவ்வளவுதான். நீங்க பேசுனா அவங்க கட் பண்ணிடுவாங்க. கொலோசியர் 3:1-3 வரை வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இறங்குறது போல மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் செத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். செத்தாலும் உங்க ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிறது. கீழான புத்தி உனக்கு கீழான புத்தி வரக்கூடாது. என்ன சும்மா நான் 10 விசுவாசி இருந்தா போதும், என் குடும்பத்தை சமாளிச்சிருவேன்னு சொல்லாத. அது உன் புத்தி. உன்னை லட்சத்துக்கு ஆயிரங்களுக்கு உன்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ ஏன் 10 கேட்கிற? நீ நம்ம எண்ணம் மேலானது. அல்லேலூயா. மேலானதை பாருங்க, மேலானதை பார்க்கணும். எனக்கு நாகர்கோயிலை தவிர வேற எதுவுமே தெரியாது. எங்க அப்பா என்ன பழக்கவே இல்லை. நான் காலேஜ் BA படிக்கிறது வரை ஹிந்து கல்லூரி மட்டும்தான் தெரியும். அதில் நான் போயிட்டு வாரது வரை போன் இல்லாத காலம். எத்தனையோ பேர்கிட்ட எங்க அப்பா கடையில சொல்லி வச்சிருப்பாரு, ஏன் மோ எப்படி வந்தானா, ஆமா அப்ப வந்துட்டான்னு அர்த்தம், அந்த பக்கம் போயிட்டான். அடுத்த கடையில சொல்லி வச்சிருப்பாரு, என் மகன் எப்படி வந்தானா, ஆனா அவன் போயிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. உன்னை அழைச்சாருன்னா மேலானத, உனக்கு மேலான எண்ணம் வரணும். எனக்கு அப்ப இது இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு 3.5 லட்சம் நம்ம இந்தியாவில் 3.5 லட்சம் மக்கள் ஆராதனையில் கூடக்கூடிய ஹைதராபாத்தில் நம்ம அந்த ஊழியத்தை கூட நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? 3.5 லட்சம். நமக்கு இந்த மாதிரி 35 இருந்தாலும் போதும். தேட்ஸ் எனஃப். கொஞ்சம் இந்த அசோகமாக கிடைக்கும். கரண்ட்டுக்கு பணம் அடைச்சிட்டு தண்ணிக்கும் அணைச்சிட்டு உன் வயிற்றிலையும் போடலாம். புடவு நிறைக்கிறதுக்கு விரும்பாத. கர்த்தருக்கு நீ செலவு செய்ய, கர்த்தருக்கு கொடுத்து பாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய், ஊழியத்துக்கு உதவி செய். உன் நல்ல காசுகளை கண்டவனுக்கெல்லாம் அனுப்பாத. உன் கண்ணு முன்னால நல்ல ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்க கிட்ட கொடுங்க, அவன் ஊழியம் செய்யட்டும். கர்த்தருக்கு கொடுத்தவன் ஒருதனும் வெக்கப்பட்டு போனது இல்லை, திரும்பி வாங்காம போனது இல்லை. மேலானவைகளை நினைங்க. இன்னொரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல 1 சாமுவேல் 14:12 வாசிப்போமேயானால், யோனத்தானே நீ ஏறி வா, யோனத்தானே நீ ஏறி வா. வாசிங்க. தானையும் இருக்கிற மனுஷன் யோனத்தானையும் ஆயுததாரியும் பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். சோத்திரம். அப்பொழுது யோனத்தான், பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் தீராத யுத்தம். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எச்சரிப்பு கொடுத்தாச்சு. யுத்தம் ஒரு நாளும் தீராது. நான் பிறந்த அன்னைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் தான், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் தான், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் தான். இவனை அவன் படிப்பான், அவனை இவன் படிப்பான். நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமும் இங்க உள்ளவனை பிடிக்காம அங்க உள்ளவனை இவன் பிடிக்கான். ஒரு நாளும் மாறல, மாற்ற முடியல. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தர்களும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே யோனத்தான் கையிலும் சவுல் கையிலும் ஆயுதம் இருந்ததே தவிர வேற ஒருத்தர் கையிலும் ஆயுதம் இல்லை. மக்கள் செத்த பரவாயில்ல, இவன் தகப்பன மூணு ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சுட்டான். தகப்பன மூணு ஆயுதத்தை எடுத்து வச்சாங்க, தகப்பன மூணு செத்தான். ஒருத்தர் கையிலும் ஆயுதம் இல்லை. காரணம், பெலிஸ்தர்கள்
இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆயுதங்களை தீட்டாமல் பிரசங்கி 10:10 வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, இருப்பு ஆயுதம் பலங்களாயிருக்கு, மழுங்கி போனால் அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை அவன் பிரயோகிக்க வேண்டும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். உனக்கு புத்தி வரணும், தீட்டல்ல. ஒரு கொல்லனை கூட பெலிசர்கள் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எல்லாம் கடை அடனிட்டான். வருஷம் அத்தனை அடன்னா நம்ம சைக்கிள், பைக்கு, காரு பஞ்சரானா ஓட்ட முடியாது. அன்னைக்கே இந்த புத்தி இருந்திருக்கு பாருங்க. கொல்லன் எல்லாம் வீட்டுக்கு போனிட்டான். இப்ப எங்க போனாலும் ஒரு ஆயுதமும் திட்ட முடியாது. காரணம், கொஞ்ச நாள் ஆயுதம் எடுக்காததுனால மழுங்கி போச்சு. ஆடுகளை வைத்துக் கொண்டு வருகிறான் மோசே. நீ என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்புவேன் வா. ஆண்டவர் கூப்பிட்டார். பார்வோன் என்னை கொண்டு போடுவாரே என்று சொன்னான். உன்னை கொல்லதுக்கு தேடின பார்வோன் செத்துட்டான். எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க. நீ பயப்படாத. உன்னை எவன் கொல்லுவனானோ அவன் செத்துட்டான்டா. உன்னை கொல்லுவனவன் செத்துட்டான். சித்தல் சாகலாட்டி சாவான். ஒரு சாகாம இருந்தா என்ன செய்வான்? பயப்படுறீங்களோ? செத்துருவான். நீ அவனை ஒன்னும் செய்யாமல் இருந்தாலே போயிடுவான். உன்னை கொல்ல தேடினவன் இப்போது இல்லை, அவன் மரித்து போனான் என்று சொன்னார் ஆண்டவர். லேலுயா. செத்து போனான் அப்படின்னார். நீ பயப்படாத, நீ போ. உன்னை நான் தான் அழைச்சிருக்கேன். உன்னை கூப்பிட்டது நான் தான். பார்வோன் மோசே சொன்னான், நீர் என்ன முன்னால கூப்பிட்டு, அதுக்கு முன்னாலாவது அதுக்கு பின்னாலாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. மழுங்கி போச்சு. ஆடு மேய்ச்சவனுக்கு சொன்னாம் பாருங்க ஒரு சத்தம். அந்த பயங்கரமான இந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இப்ப சொல்றான், என்னால முடியாது. காரணம், மழுங்கி போச்சு. அபிஷேகம் மழுங்கி போச்சு. கிருபை மழுங்கி போச்சு. ஜெபம் பண்ணாம இருந்தால் அபிஷேகம் மழுங்கும். உபவாசம் பண்ணாம இருந்தா அபிஷேகம் மழுங்கும். காத்திருக்காம இருந்தா அபிஷேகம் மழுங்கும். நீ ஆராதனைக்கு வராம இருந்தா அபிஷேகம் மழுங்கும். மழுங்கி போக கூடாது. கிருபை ஆயுதம் மழுங்கி போச்சு. லோத்த பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஜீவன் தப்ப ஓடி போ. சமபூமியில் நில்லாதே, பின்னிட்டு பாராதே. நீ அழியாதபடி மலைக்கு ஓடி போ. அதற்கு லோத்து, மலைக்கு ஓடி போக என்னால மழுங்கி போச்சியா? மலைக்கு எனக்கு ஓடி போக முடியாது. பக்கத்தில் ஒரு விளக்கு தெரியுதுல்ல, செம்மணி விளக்கு. நான் அங்க போட்டா எந்தாலையும் போனாரு. அங்க போய் அவன் குடும்பமே நாசமா போச்சு. தலைமுறையே நாசம் ஆயிட்டியா. சந்ததியே நாசம், ஈன சந்ததி ஆயிட்டு. சொன்னா கேளு. சொல்லுங்க. சொன்ன கேளு. ஆண்டவர் சொன்னா நீங்க கேளுங்க. மோசைக்கு மழுங்கி போச்சு. லோத்துக்கு மழுங்கி போச்சு. திக்குவாய் நம்ம வந்தானா? நல்லா படிச்சவை, நல்ல எஜுகேட்டடா. மழுங்கி போச்சு சொல்லி அந்நிய பாஷை எல்லாம் போயிட்டு இருப்போம். இப்போ அந்நிய பாஷை நிறைவேறக்கு வராது. நீ பேசுற அந்நிய பாஷையை உனக்கு லேப்டாப்லயோ இல்லது உனக்கு போன்லயோ ரெக்கார்ட் பண்ண. நீ பேசுனது தான் 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கான். பவுல் சொல்றான், நான் மனுஷர் பாஷை மாத்திரமல்ல தூதர் பாஷையும் நாள்தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ கிருபையை பெறலாம். மோசே இங்க யோனத்தானை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தானே நீ மேலே ஏறி வா. மழுங்க கூடாது. அவன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து மேலே ஏறினான். உனக்கு மேலே ஏறி போகிறதுக்கு சில சிரமங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கேவலங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், தூசிப்பு வரலாம். எங்களுக்கு ஒரு ஸ்கூல் உண்டு.
நாகர்கோயில்ல இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் உண்டு. நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை, நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கூல், அவ தான் ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணுகிட்ட ஒருத்தி சொல்லிவிட்டு ஒருத்தி அவளுக்கு நோட்டை வாங்கிட்டு போனான். நல்லா படிக்கிற பிள்ளை அந்த வருஷம் பரீட்சை எழுதல்ல. எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும். நல்லா படிக்கவா ஆடிக்கிட்டு இருக்கா. கூப்பிட்டாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன். சுகம் கிடைச்சி, ஆனால் பரீட்சை எழுதல. காரணம், இந்த பிள்ளைக்கு நோட்டை திருப்பி வாங்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் போய். அந்த நோட்டுக்குள்ள சில தலைமுடிகள் இருந்தது. நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நோட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு அதுலேயே பரீட்சை எழுத முடியாம போச்சு. காலம் கெட்டு போச்சு. நம்பாத, கூட படிக்கிறத கூட நம்பாத. புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க. பாஸ்டர் அழகா சொல்லுவார், விளங்கி போறீங்களா சொல்லுங்க. எங்க சர்ச்சில் வந்து தான் சொல்லுவார், விளங்கி போறீங்களா. அது நான் சொல்லல, நான் தான் 88 இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். விளங்கி போறீங்களா இல்ல, அவர் சொல்றது அப்படிதான் சொல்லுவார். விளங்கி போறீங்களா, விளங்காம போறீங்களா. விளங்குங்க. மனுஷங்க சொல்றது அல்ல. மழுங்க கூடாது, கிருபை மழுங்க கூடாது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசலாம் பேசுவதை ஒருவன் மறையாது இருக்கிறபடியாலே மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுறான். நீ பேசி பாரு அவர்கிட்ட. நீ அவர்கிட்ட பேச 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 புது கிருபையை தருவார், புது தாளத்தை தருவார், புது அறிவை தருவார். நீ ஆண்டவரோட பேசு. உன் மொபைல தூக்கி எறி. சும்மா பையன் மாதிரி சுரண்டு பச்சை ஒருத்திக்கு போன் பண்ணி இப்போ பட்டனே இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க. திடீர்னு ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள டக்கு 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 கேக்கு. தாக்கி கேட்கல, பக்கத்துல படுத்திருக்க கள்ளி தாக்கி கேட்கல. 3வது ரூம்ல படுத்திருக்க பாட்டி எந்திரிச்சு வந்து இங்க ஒரு டக்கு டக்குன்னு கேக்கு. யாருட்டி இந்த பார்த்தா ஒண்ணுமில்ல, கட்ட கம்போன்னு எடுத்தா எங்க டக்கு டக்குன்னு கேக்கு. திடீர்னு ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள டக்குன்னு கேட்டு போட்டா ஒண்ணு அம்மோன்னு ஒரு பிள்ளை எந்திரிச்சு அவளாக்க டக்கு 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 அடிச்சது. செத்து போவ நீ. ஒரு மிஸ்டு கால் உன்னை கொன்னுரும், உன்னை அழிச்சிரும், உன் குடும்பத்தை கெடுத்துரும். தூக்கி எறி. ஆண்டவரை பார்க்கணும்னா எரியதை எறி. கிறுக்கு பிடிச்சிட கூடாது உனக்கு. மொபைல் கிறுக்கு. சிலவன் பொண்டாட்டிட்டே பேச மாட்டான். ஆபீஸ்ல இருந்து இங்க வரவும் எல்லா வீட்டுலயும் கொரட்டச்சத்தை கேட்குது. டக்கு டக்கு கொண்டு போடுவாரு. ஆவிக்குரிய ஜீவிதம் கெட்டு போகும். மேலானதை பாரியா. மேல போறதுக்கு வழி உண்டா பாருங்க. மேல போறதுக்கு வழி உண்டா பாருங்க. தனிமையின் பாதையில் தனித்துணிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா சொல்லுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. மோசே மேலே ஏறி போக என்ன செய்தான்? பாதரட்சையை கழற்றினான். கீழ்ப்படித்தான்.
கீழ்ப்படிக்கு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் இன்னும் எடுக்கலையா? விசுவாசத்தினாலே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரே கலர்ல சேலை கொடுத்திருக்கிறிய, ஆனா ஒருத்தியும் வசனம் வாசிக்க இல்லையம்மா. நாங்க வேற பாட்டு பாடணும். தானாகிய பொன்னும் பரலோகத்தில் 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 தானாகிய பொன்னும் பரலோகத்தில் 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 இயேசுநாதர் விற்றிருந்தார் இயேசுநாதர் விற்றிருந்தார். வானவ தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவ தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, நீங்களும் சேராவீன்களும் துதித்து பாடிட, சேராவீன்களும் சேராவீன்களும் துதித்து பாடிட. சொல்லு தானாகிய பொன்னும் தானாகிய பொன்னும் தானாகிய பொன்னும் பரலோகத்தில் பரலோகத்தில் சொல்லு பரலோகத்தில் பரலோகத்தில் சொல்லு அம்மா சொல்லு சொல்லு தம்பி பரலோகத்தில் இயேசுநாதர் விற்றிருந்தார் இயேசுநாதர் விற்றிருந்தார் இருக்கின்ற வேளையில் இப்படி வில்லுப்பாட்டு பாடிக்கொண்டிருந்த இஎஸ் மணி தான் உங்க முன்னாடி நினைக்கிறேன். வில்லிலே வளர்த்த இருந்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. போடு வில்லிலே வளர்த்த இருந்து வீச்சைக்கோல் கையில் எடுத்து போடு தண்டனத்தா என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, போடு தண்டனத்தா 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 என்று சொல்லியே வில்லினில் பாட. குவியலும் பாவிகளுக்கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரட்சகா. குவியலும் பாவிகளுக்கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரட்சகா. பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி வழுக்க, பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி கொடுக்க, பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி வழுக்க, கனி கொடுக்க, பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி வழுக்க. தேவநதி பாய செய்யும் சியோன் மலை இயேசுநாதா இந்த வேளை வர வேண்டும். இயேசுநாதா இந்த வேளை வர வேண்டும். ஆமா சொல்லு இந்த வேளை வர வேண்டும். இயேசுநாதா இந்த வேளை வர வேண்டும். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நல்ல சொல்லுங்க, இப்படியெல்லாம் வெள்ளுப்பாட்டு அடிச்சு பாடிக்கொண்டிருந்த ஒரு இயேசு மணிதான் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து அவருக்கு பிள்ளையாய் கொண்டு வந்து விட்டுருக்கிறார். கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். மோசே கீழ்ப்படிதான். மோசே மேல் படிக்கு போக மோசே கீழ்ப்படிந்தான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். புருஷனுக்கு அடங்கு, தகப்பனுக்கு அடங்கு, தாய்க்கு அடங்கு, போதகருக்கு அடங்கு, மூத்தவர்களுக்கு அடங்கு. அடங்கு அடங்கு அடங்காத கிடாரி. எங்க ஊர்ல அடங்காத கிடாரிய வித்துருவாங்க, அவன் கசாப்பு போட்டுருவான் ஞாயிற்றுக்கிழமை. அடங்கி நட, அடங்கு இல்லத அவர் அடக்கி போடுவார். அடங்கு சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அந்த வாழ்க்கையில் நம்ம சீயோனுக்கு போகணும். அல்லேலூயா. மோசே ஏறி போக முதலாவது மோசே கீழ்ப்படிந்தான். இரண்டாவது மோசே
ஏறி போக யாத்திராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில இருக்கிறது என்னதுன்னார். ஒரு கோல். ஒரு கோல். கோல் 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 என்றான். மைக்கல அதை தரையிலே போடு என்றார். ஃபர்ஸ்ட்ல வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். தம்பி உன் கையில இருக்கிறது என்னப்பான்னு கேட்டாரு. ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். கீழே போடுன்னாரு. அவ்வளவுதான். தரையில போ, கீழே போடு. ஒரு கோல். பெருமை. கோல் கீழே போட்டான், பாம்பாயிட்டு. திருப்பி எழுனார், கோலாயிட்டு. மோசே, சொல்லுங்க, மோசே தன்னுடையதை கர்த்தரிடத்திலே கொடுத்தான். இப்ப உள்ள கோல் மோசையின் கோல் அல்ல, கர்த்தர் கொடுத்த கிருபையின் கோல். அல்லேலூயா. பாரிடமா பாழ்மணலில் பார்த்திடும் ஞான் நின்றனில். பாரிடமா பாழ்மணலில் பார்த்திடும் ஞான் நின்றனில். மரணதினோ வருமளவில், மரணதினோ வருமளவில், மரணதினோ வருமளவில் மறைஞ்சிடும் ஞான் என் மார்விடத்தில். அவன் மறைஞ்சிடும் ஞான் என் மார்விடத்தில். ஓ அனுக்கிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே. அனுக்கிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே. எந்த கோல் இருக்கோ பெருமையின் கோல்னா கீழே போடு. தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்க. தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 30-31. இது இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசாபத்திற்கு என்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின நான் பெரிய கொம்பு. நான் அண்டர்லைன், நான் அண்டர்லைன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ. அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. வாயில வார்த்தை இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாய திமிரு பிடிச்ச நேபுகாத்நேச்சர் என்ற மன்னா, உன் ராஜ்யபாரம் உன் சீன் முடிஞ்சுடா. நான் ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் சீன் முடிஞ்சு. நான் ஒருத்தி சொல்லிட்டான்னா உன்னை முடிச்சிருவாரு. திருமணம் இல்லை, சுவாலிய முடிச்சிருவாரு. நான் என்னடா வாங்கிட்டு இருக்கு. நான் உங்களை நேற்று சொன்னேன், 4 தடவை டிசென்ட்ரி வந்தால் சுவாலி முடிச்சு. நான் அதான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பவுல் சொல்றான், நான் என்னை உயர்த்தாத படிக்கு எனக்கு ஒரு முள்ளு. நம்ம எல்லாருக்கும் ஒரு முள்ளு இருக்கு தெரியுமா? சிலருக்கு எள்ளு தான் இருக்கு, சிலருக்கு முள்ளு இருக்கு. நமக்கு ஒரு முள்ளு, ஏதாவது ஒரு முள்ளு இருக்கும். ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு அந்த முள்ளு உண்டு. ஏதாவது ஒரு முள்ளு, ஏதாவது ஒரு முள்ளு இருக்கு. திடீர்னு ஒரு பிரதர் ஸ்கூட்டில போறாரு, போகும்போது ஒரு ஆட்டோ வந்து டபார்னு இடிச்சிட்டான். அப்படின்னா இவரு ஸ்கூட்டில போறாரு, அவங்க ஒருத்தன் ஆட்டோல போறான், இடிச்சிட்டான். இவர் இயேசுவே கீழே விழுந்தான், செத்துட்டான். பார்த்த காலும் கையவனுக்கு துடிச்சு 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 நிறைய ரத்தம். உடனே நாகர்கோயில ஷட்டர்லாம் அடைச்சிட்டாங்க. பஸ் அங்கே இங்கே போறதெல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு, டிராபிக் ஜாம். அதுல கார்ல வந்த ஒரு ஆளு இயேசுவேன்னு கேட்டேன்னு சொல்லி அந்த ஆளு கீழே இறங்கி, தம்பி இங்க பாரு, இந்த பையனை பாரு, காலு கையை வெட்டிட்டு போகுது, உயிர் இருக்கு, தூக்கு. 1-2 பேரை கூப்பிட்டு தூக்கி அவரு கார்ல போட்டு நேராக கோபாலபுரம் ஹாஸ்பிட்டல் போறாரு, நாகர்கோயில். அங்கே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாரு. எங்களால் முடியாது, ஆர்த்தோ கொண்டு போயிருங்கன்னாங்க. அப்போது பென்சம் என்ற ஒரு மருத்துவமனையில் களியங்காட்டில் அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர். அங்கே சுசுருசா என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. டாக்டர் மோகன்தாஸ் என்ற ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவர் ஜெர்மனியில் படிச்சுட்டு வந்தவர். அவரை இவரு கூப்பிட்டார், கன்சல்டன்ட் டாக்டர். கூப்பிட்ட உடனே இந்த பையனை கொண்டு போறாங்க. இது காலை வெட்டி எடுக்கணும், முட்டு 2ஆ போயிட்டு காலை வெட்டி எடுக்க தவிர வேற வழி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். உடனே அட்ரஸ் பார்த்தாங்க. அந்த வண்டியில் அட்ரஸ் கிடக்கா, ஏதாவது விலாசங்கள், நம்பர், ஃபோன் நம்பர், மொபைல் இல்லாத காலம்.
உடனே பார்த்தாங்க, எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு ஃபோன் நம்பர் பார்த்து லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணால் அங்கே அந்த அவனுக்கு மனைவி இறக்கமே கிடையாது. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸுங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டு காலை வெட்டி எடுக்கணும், நாங்கள் எடுத்துடட்டுமா அப்படி கேட்டாங்க. எடுக்கக்கூடாது, நான் வந்து இல்லாமல் காலை எடுக்கக்கூடாது. அவருக்கு ஞாபகம் வந்து இல்லாமல், அவருக்கு பெர்மிஷன் இல்லாமல் காலை வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு வீட்டு இங்கே வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் கலையங்கட்டுக்கு வந்து பார்த்தபோது டாக்டர் சொன்னாங்க, காலை வெட்டி எடுக்காமல் வேறு வழி இல்லை, ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 4 நாள் வேணா பார்க்கலாம். மரித்தவனுடைய சகோதரி ஐயா மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே இப்பொழுது நாருமே. அப்போ 4 நாள் ஆயிட்டுன்னா நாரிடும். எனவே 4 நாள் ட்ரை பண்ணுவோம், அவருக்கு ஞாபகம் வந்துட்டேன்னா நம்ம வெட்டி எடுத்துடலாம், ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லி ஒரு 4 நாளைக்காக ஒரு போல்ட் போட்டு, அவர் ஜெர்மனியிலேருந்து கொண்டு வந்த அந்த போல்ட்டு, அவர் அங்கே படிக்க போயிட்டு வந்தது, அந்த போல்ட்டை போட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. 4வது நாள் எல்லா டாக்டர்ஸும் இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி, ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி. நேல்ஸ்மார் சொல்லிட்டாங்க, ஒரு காலை வெட்டி நாங்கள் தருவோம், நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க. நேல்ஸ்மார்களுக்கு இறக்கமே கிடையாது. ஆனால் பார்வோன் காலத்தில் இருந்த நேல்ஸ்மாருக்கு இறக்கம். ஆம்பளை பிள்ளைகளை கொல்லல, அப்படிதானே? ஆமாம். ஆனால் கொல்லணும்னு அவன் சொன்னான் பார்வோன். அவன் அன்னை கழுத்தை நினைச்சு கொல்ல சொன்னால்தான் ஆம்பளை கூட்டம் குறவு. பொம்பளைகளை கொல்லாமல் விட்டனால்தான் எனக்கு கூடுதல் கூட்டம். இது அன்னை கழுத்தை நெரிச்சிருந்தா இது கூட்டம் குறைஞ்சிருக்கும். அன்னைக்கு அவன் தப்ப விட்டதுனால தான் நமக்கு இன்னைக்கு கூட்டமே நடக்குது. காலை வெட்டி தருவோம்னு சொல்லிட்டாங்க. நேல்ஸ்மார் இறக்கமே இல்லாம அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கதர் அழுறாங்க. எல்லா டாக்டர்ஸ் இன்னைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி, மயக்க மருந்து டாக்டர் ரெடி, ஆப்ரேஷன் பண்ண போறதுக்கு. அந்த டாக்டர் சுஸ்ருசாஸ் டாக்டர் மோகன்தாஸ் காலை ஓபன் பண்ணி பார்க்குறாரு. அந்த கால் புது கால் போல நல்ல சுகம் இருக்கு. அந்த கால் தான் இந்த கால். 4 நாளைக்கு நீ வைக்கப்பட்ட போல்ட் தான் இந்த காலுக்குள்ள கிடக்கு. இந்த காலில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போல்ட் போட்ட உடனே சொன்னாங்க, இஎஸ் மணிக்கு ஊழியம் தீந்துன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் என்ன பிளைன் ஏறி பல 100கணக்கான பிளைன் ஏற கர்த்தர் உதவி செய்தார். உன்னை அழைத்தவர் பெரியவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பாருங்க. எனக்கு எனக்கு காலை வெட்டி எடுத்திருந்தா என்ன நிலைமை ஆயிருப்பானோ தெரியாது. சோதரம் எனக்கு அந்த ஒரு போல்ட்டு என்ன அப்படி கிடக்கு. எனக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஒரு போல்ட்டு தான். சும்மா நாங்கள் அங்கே எங்கே ஓடுறோம்னு சொன்னால் இந்த ஓடாமல் இருந்த அந்த போல்ட்டு கொஞ்சம் வேலை செய்யும். கால் ஒரு தரிப்பு வரும். அங்கே எங்கே போகும்போது அதை கவனிக்க நேரம் இருக்காது. ஒரு அல்ல வேதனையின் மத்தியில் தான் ஊழியம். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் பல வேதனைகளை உள்ளுக்கு அடக்கிதான் ஊழியம் செய்கிறார்கள். மோசே மேலே ஏறி போவதற்கு கீழ்ப்படிந்தான். நம்பர் 2, மோசே மேலே ஏறி போறதுக்கு தன் கையில் இருந்ததை கர்த்தருடைய கருத்திலே கொடுத்தான். 14:16 அந்த கோலுக்கு ஒரு வேலை வருது. நீ உன் கோலை எந்த கோல் நான் உனக்கு தந்து பாரு, அந்த கோல் நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஓங்கி, உன் கோலை ஓங்கி. அடுத்தவனை நம்பி போகாத, கைவிட்டுருவான். உன் கோலை ஓங்கி, உன் கையை கோலை நீட்டின்னு சொல்லல, உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டி சமுத்திரத்தை 2 பிளந்து விடு. பிளந்துரு. என் ஜனங்கள் வெட்டாந்தரையில்
நடந்து போவார். வெட்டாந்தரையில் அன்றைக்கு பிள்ளைகளே, வெட்டாந்தரையில் நீங்க நடந்து போவீங்க. துக்கமா மரணமா லேசூக்குமாக ஒரு தரபிக்காந்த தனக்கு மகள் செத்து அந்த துக்கம் தாங்காம தாரமோர தரபிக்காந்த கௌர தார பாரதுரிஷியாலா ஒரு சகோதரி துடித்து கொண்டிருக்கிறாள். ஒரு பிள்ளை செத்ததை நினைச்சு 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 உனக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாத, ஆண்டவர்ட்ட போட்டுரு, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துரு, என் பிள்ளைகள் வெட்டாந்தரையில் நடக்கட்டும். வெட்டாந்தரையில் நடந்தாங்க சமுத்திரத்தின் நடுவில். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாய், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்களாம். சந்திரனும் சூரியனோ வெளிச்சமாயில்லை, சந்திரனும் சூரியனோ வெளிச்சமாயில்லை. வெச்சுப்பின் ஜனங்களும் அதில் நடப்பார்களே, இயேசுவே வெளிச்சமா. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, காண கிடைக்காத தங்கம் கேசுராஜன் நாமத்தை. கவிதை பாடுவேன். 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீல சந்திரகாந்த். அன்னைக்கு அந்த 12 முத்து நிறைய பேருக்கு சேலையில கொத்து கொத்தா இருக்கு. அங்க 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்த். அன்னைக்கு ஒருத்தி 100 கிராம் வாங்கினால் அடுத்தவ ஆல்நைட் பிரேயருக்கு போகாம இருந்து 200 கிராம் ஒட்டுவான். ஒட்டி 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 இவளுக்கு மினுக்கணும், இவளுக்கு மினுக்கணும் இல்ல மினுங்கணும், நான் ஜொலிக்கணும். மினிக்கி சொன்னார், நான் இல்ல, நான் சொல்லவே இல்லை. உனக்கு ஒரு கல்லு ஒரு கேடா, என்ன கல்லை கட்டி போட்டாலும் கிளதுன்னு போவேன். ஒரு வஸ்திரம் இருக்கு, ஆராதனைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, மினுக்கு வஸ்திரம் இல்லை. உன்னை மினுக்கிற இடம் இல்லை, நீ கர்த்தரை ஆராதிக்கிற இடம். நீ எந்த நாட்டில் இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், உன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, உன் மொபைல்ல இருந்தாலும் சரிதான், நீ கர்த்தருக்குன்னு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. உன்னை மகிமைப்படுத்துவது கர்த்தர் தெரியுமா? சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா அட்டாக்கே வந்துடும். அதனால தான் நான் சொல்லலை. கூட்டத்துக்கு ஆள் வேணுமே, அப்ப நாளைக்கு சொல்லலாம். போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன். மோச மேல ஏறி போறதுக்கு தன்னுடையதை கையில கொடுத்துட்டான். இந்த 1000 ரூபா தான் இருக்கு இந்த கன்வென்ஷனுக்கு, வச்சு விடுங்க. தன்னுடையதை கர்த்தர் கையில கொடுத்துட்டான். இத்தனை பேர் நல்ல ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறீங்க. டெய்லி நாளைக்கு 10,000 ரூபாய் வச்சு கொடுத்தா என்ன சந்தோஷமா இருக்கு இந்த கன்வென்ஷன். அதுலயும் கோரவே வேண்டாமா? மோசே தன்னுடையதை கொடுத்துட்டான். கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. அந்த ஒரு கோலை கொண்டு 30 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில் இருந்து கானானுக்கு டைரக்ட் பண்ண கருவியாய் அந்த கோலை வைத்தார். அல்லேலூயா. உனக்கு ஒரு கோல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அற்புதத்தை தேவன் செய்வார். மோசே கர்த்தரிடத்தில் ஏறி போக தன்னுடையதை கர்த்தரிடத்திலே கொடுத்தான். அந்த கோல் வெட்டாந்தரையாய் மாற்றிற்று. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய எப்படி கடல் கொந்தளித்தாலும் சரி, கடல் பொங்கி வந்தாலும் சரி, அது சிவந்த சமுத்திரமாய் இருந்தாலும் சரி, அது யோர்தானா இருந்தாலும் சரி, அதை ரெண்டாக வெட்டாந்து மாற்றி ரெண்டாக பிரிக்கிற கர்த்தர் வெட்டாந்தரையை உண்டாக்குவார். உன் செருப்பு செளியில படாது. என் பிள்ளைகள் வெட்டாந்தரையில் நடக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். மோசே ஏறி போக 2வது அவன் தன்னுடையதை கர்த்தர் கையில கொடுத்தான். 3வது யாத்திராகமம் 40:16 வாசிக்கும் போது கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். கர்த்தர்
தனக்கு கற்பித்தபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே செய்தான். கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் 7:5 நோவா கர்த்தரின் வார்த்தையின்படி செய்தான். கட்டளையிட்டு. ரூத் 3:5 கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டளைப்படி ரூத் செய்தாள். மரியாள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தாள். 1:38 லூக்கா. 1 சாமுவேல் 3:10 சாமுவேலை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். சவுலை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:6 கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி 1 சாமுவேல் 36, 38, 30, 19 கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். தன்னை திடப்படுத்தினான், இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை வார்த்தை. மோசே கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். 4வதாக மோசே தேவனிடத்தில் ஏறி போவதற்கு என்ன செய்தான்? எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. ஆனார் எண்ணாகமம் 12:7 என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மை இருக்கிறதா? மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை. வெளிப்படுத்தல் 17:14 நாம் வாசிப்போமே. ஆனால் வெளிப்படுத்தல் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை இருக்கணும். உண்மை. உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை உள்ளது என்று கண்டேன் என்று பரிசுத்தவானை குறித்து பேசுகிறாள். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை உள்ளது. எலியாவின் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை உண்மை. வார்த்தையில உண்மை. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 11:30 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரை என் கையில் நீர் ஒப்பு கொடுத்தால் நான் சமாதானத்தோடு நான் திரும்பி வந்தால் என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு வாசற்படியிலிருந்து எது என் வீட்டுக்கு எதிர்த்து வருகிறதோ அது கர்த்தருக்கு உரியதாகும். எனக்கு எதிராக எது வருகிறதோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். செலுத்துவேன் என்றார். அப்பொழுது அவனுடைய ஒரே குமாரத்தி அங்கிருந்து நடனமாடி கொண்டு வருகிறாள். அதை பார்த்த எப்தா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். ஓ, என்னை மிகவும் மனமடிவாக்கி விட்டாய், கலங்கவும் பண்ணுகிறாய். கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. வாயை திறந்து சொன்ன வார்த்தையில் உண்மை இருக்கணும். வாயை திறந்து சொல்லிட்டோம்னா இந்த வார்த்தையில் உண்மை இருக்கணும். வார்த்தையில் உண்மை. யோபு 33:3 வாசிக்கும் போது, யோபு 33:3 என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள என்ன கிடக்கும் அதான் எதுல வரும்? இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள எது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயை வெறுக்கிறேன். என்ன வாய்? புரட்டு வாய். புரட்டு வாய். வாயை புரட்டாத.
சொல்லிக்கிட்டு சொல்லலன்னு சொல்லாத. அல்லேலூயா. சிங்கத்தை கிழிச்சு போட்டான். யாரு? சிம்சோன். ஒரு கழுதைக்கு பச்சை தாடையில போச்சு 1000 பேரை கொன்னுட்டான். ஒரு பொம்பளைக்கு வாயை கிழிக்க களியல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க. 1000 பேரை ஒரு கழுதைக்கு பச்சை தாடையில போச்சு அடிச்சு கொன்னவன், சிங்கத்தில் அப்படி ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சவன், இவனை நெருக்கி 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 கொலை செய்தாளே, அவளை வாயை கிழிக்க இவனால முடியல. பாருங்க, பொம்பளை கிட்ட இவனால பலிக்கல. புரட்டு வாய் கர்த்தர் வெறுக்கிறார். உன் வாயை திறந்துட்டாலே புரட்டு வாய் வரக்கூடாது. அந்த வாயை வேற பெருசா மாத்திடுவார். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரட்டக்கூடாது. வார்த்தையில் உண்மையா இருக்கணும். 2வது வேலையில உண்மையா இருக்கணும். 3வது இருதயத்தில் உண்மையா இருக்கணும். 4வது வீட்டில் உண்மையா இருக்கணும். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அதனால தான் கர்த்தர் மோசைய அவங்க அங்கத்துல நிக்கட்டும், நீ மாத்திரம் ஏறிவா. அவன் கூட உள்ளவன் அத்தனை பேர் அங்கே நிக்கட்டும், நீ மாத்திரம் மேலே ஏறி வந்து என் பக்கத்தில் ஏறி. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் அவரோடு கூட இருக்க இந்த மோசே மேலே ஏறி போனான். மோசே மேலே ஏறி போக 4வது காரணம் வாசிங்க. யாத்திராகமம் 24:12. சோத்திரம். அப்பொழுது மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு கொடுப்பேன் என்றார். என் கூட இருப்பதற்கு நீ வா, நான் உனக்கு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ரகசியத்தை கற்பலைகளில் எழுதி தருவேன் என்று சொன்னார். மோசே ஏறி போக தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே, நீ மாத்திரம் மேலே ஏறி வா. இந்த 2வது நாள் உன்னையும் என்னையும் மேலே ஏறி போகும் ஒரு அனுபவத்திற்கு கர்த்தர் அழைக்கிறார். எழுப்பி நிற்போமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஏறி போனான், மேகம் அவனை மூடிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவன் இருக்கிற இடத்தில் இருக்கணும். ஒரு நாள் ஸ்தோத்திரம், ஸ்தேவானை கல்லெறிந்த போது ஸ்தேவான் பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் எழுந்து நிற்பதை அவன் கண்டான். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, கரங்களை தட்டி பாதியிலை தாண்டிடுவே, பாதியிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, கரங்களை தட்டி பாடுவோம். பாதியிலை தாண்டிடுவே, பாதியிலை தாண்டிடுவே. ஐயா சோத்திரம், இயேசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சோத்திரம். இதுவரை அபிஷேகம் வராதவங்க, இதுவரை தீர்க்க தரிசனம் வராதவங்க, இதுவரை கர்த்தருடைய புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளாதவங்க, நீங்க இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை, இது விளையாடுகிற நேரம் அல்ல. நீங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், இந்த நேரத்தில் நீங்க முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மீது ஒரு பெரிய கிருபையை தரப்போகிறார். பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். உங்க வியாதிகள் அப்படியே குணமாகும். உங்க நோய்கள் எல்லாம் மாறி படுக்கையில் இருந்தாலும் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறார். எனது விளக்கே எரிய செய்தே, எனது கரங்களை தட்டி எரிய செய்தே, கரங்களை தட்டி ஒளியாக்கி அக்கிரி ஒளியாக்கி துதி 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 கிருபை. இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், துதி கர்த்தரை துதி. இயேசையா ஸ்தோத்திரம். புதிய கிருபை, அநேக பேர் புதிய கிருபை வருகிறீர்கள். புதிய அபிஷேகம், புதிய கிருபை.
புதிய பாசங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓட தேவ கிருபை பெற்றுக்கொள் சகோதரா, சகோதர பெற்றுக்கொள். சகோதரர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்கும். அக்கினி ஊற்றிக் கொண்டிருக்கிறார். துதி தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்குவதாக. வியாதிகளை குணமாக்க அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்தும். வல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டளை கொடுக்கிறேன். வல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு விடுதலை தருகிறார். இயேசு விடுதலை தருகிறார். இயேசு குணமாக்குகிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். ஃபயர் பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய கிருபை, புதிய பாசை, புதிய பாசை, புதிய பாசை, புதிய பாசை, புதிய பாசை, புதிய பாசை, புதிய பாசை. எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தே, கேடயம் எனக்கு தந்தே, நான் தாங்கிக் கொண்டே, கிருபை இறங்கி வருகிறது. தாங்கி வல்லமை, 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 அக்கினி, தேவ கிருபை, கிருபை, ஏறு, ஏறு, அனுபவம், மேலான அனுபவத்தை கத்த தருகிறார். தேவ கிருபை, தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள், தேவ கிருபை, அக்கினி, பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொள். வியாதிகளை கத்த குணமாக்கிக் கொண்டிருக்கிறார். அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, பொல்லாத வியாதிகள் ஓடுகிறது. சூனியத்தை மாற்றுகிறார், மந்திரவாதத்தை மாற்றுகிறார். மகளை போல ஓட செய்து உயர மந்திரவாத கட்டுகளை கட்டவிழ்கிறார். பயப்படாதே, கர்ப்பத்தலை மாறுகிறது. சகோதரி, உன்னை பாலனின் சாயத்தை கத்தர் மாற்றுகிறார். ஓட செய்து கத்தர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுகிறார். தேவ கிருபை, தேவ கிருபை இறங்குவதாக, 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 இறங்குவதாக.